ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரட் அல்வா ரெசிபி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1/2 to 45 minutes தான் டைம் ஆகும். இன்றைக்கி எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லியும் அம்மா நான் செய்கிறேம்மா உனக்கு ஹெல்ப் பண்ணுறேம்மான்னு வந்து என் பசங்க கேரட்டை துருவி கொடுத்தாங்க. ஸோ அவங்களுக்காகவே இன்றைக்கி செய்யணும்னு சொல்லிட்டு சரின்ட்டு நானும் ஓகே சொல்லிட்டேன். முதல்ல கேரட்டோட மேல் பக்கமும் அடிபாகமும் கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டு குழந்தைங்கிட்ட கொடுத்தா அழகாக அவங்க துருவி கொடுத்துட்டாங்க. இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு பேனில் வந்து பால் ஊற்றி நல்லா ஒரு பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறம் துருவின கேரட்டை வந்து அதில் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு கொஞ்சம் போட்டுட்டு நல்லா இந்த கேரட்டை வந்து அதில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு பால் எவ்வளோ இருக்கோ அதில் நல்லா டிப் பண்ணி விட்டுருக்கேன். ஏன்னா அந்த பால் வந்து ஃபுல்லாக வச்சோம்னா சட்டுன்னு பொங்கி போயிடும். ஸோ அதனால் வந்து நல்லா டிப் பண்ணி விட்டுட்டு அப்புறமா வந்து சிம்மில் வச்சு நான் வந்து ஜஸ்ட் ஒரு 10 minutesக்கு வந்து மூடி போட்டு மூடி வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணோம் அப்படின்னும்போது அந்த பாலில் சுண்டி கேரட்டும் நல்லா வெந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகி அந்த அளவுக்கு வரும். ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அப்புறமா பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து எப்போவுமே ஏடு வந்து கலெக்ட் பண்ணி வைப்பேன். நான் பால் காய்ச்சும்போது அந்த ஏடு எடுத்து பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டி வந்திருக்கு. இந்த டைமுக்கு வந்து ஏடு போட்டுட்டு நல்லா அதையும் இந்த கேரட்டு பாலோட நல்லா மிக்ஸ் ஆகி வரும்போது பார்க்கும்போதே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கரை இருக்குது, சர்க்கரையை எடுத்து அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த சர்க்கரை போட்ட உடனே நல்லா என்ன ஆகும்னா அது வந்து சர்க்கரை பாகு மாதிரி வந்து பால் ஏடு அப்புறம் வந்து கேரட்டு இந்த சுகரோடு வந்து எல்லாமே மெல்ட் ஆகி அவ்வளோ க்ரீமியாக வரும். பாருங்கள் கொதிக்க ஆரம்பிச்சிச்சு. இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆனதுனால நல்லா க்ரீமியாக வந்திருக்கு. பார்க்கும்போதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு இதுவாக இருக்குது பார்க்குறதுக்கே. நான் கொஞ்சோண்டு வந்து நெய் வந்து விட்டுட்டேன். ஏன்னா வந்து அடி இடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்புறம் ஏலக்காய் வந்து நான் வந்து ஒன்றும் பாதியமாக நசுக்கி போட்டிருக்கேன். ஏன்னா வந்து என் வீட்டில் இருக்கிற குட்டீஸ்க்கு ஏலக்காய் பிடிக்காது அப்படிங்கிறதுனால சரி வேண்டாம் அப்படின்னும்போது வந்து அதை நம்ம தூக்கி வச்சிடலாம் அப்படின்ற ரீசனுக்காக தான் நான் ஒன்றும் பாதியமாக நசுக்கி போட்டிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் நல்லா அதை தொழவி விட்டுட்டு சிம்லேயே தான் வைக்கணும். ஃபாஸ்ட்டாக வச்சோம்னா சட்டுன்னு அது பொங்கி நம்ம கண்ணி மிக்கிறதுக்குள்ளே அது பார்த்திங்கன்னா பொங்கி எல்லாமே கீழே போயிடும். அதனால் என்ன பண்ணேன்னா நான் தட்டு போட்டு பார்த்திங்கன்னா ஒரு 10 minutesக்கு மூடி வச்சாச்சு. மூடி வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes கழித்து வந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக அந்த மொத்தமாக பால் ஏடு எல்லாமே சுண்டி பார்த்திங்கன்னா அடடா என்ன அழகுன்ற மாதிரி அவ்வளோ அழகாக வந்திருக்கு. எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிட்டு அது நெய் ஊற்றுனதுனால இன்னமும் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குது. பார்க்கும்போதே நெய்யெல்லாம் தனியாக பிரிஞ்சு இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி அதை சர்வ் பண்ணும்போது அந்த எல்லா டேஸ்ட்டும் சேரும்போது இன்னமும் நல்லாயிருக்கும். ஸ்வீட் கண்டென்ட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படின்னும்போது ஸ்வீட்டுனாலே நெய் ஊற்றி செஞ்சால் தானே அதுக்கு மதிப்பு அழகு. அதனால் நெய் ஊற்றி இன்னமும் நல்லா அது கொஞ்சம் சுண்டி வரட்டும் அப்படின்றதுனால பாருங்கள் நம்ம பால் ஏடு போட்டோம். அந்த பால் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா அழகாக திரிஞ்சு பால் கோவா மாதிரி அதில் கேரட்டில் ஒன்றோட ஒன்று நல்லா ஒட்டி ஒரு க்ரீமியான பதத்துக்கு இருக்குது. அதனால் இன்னும் கொஞ்ச நேரம் நம்ம அதிலேயே மெல்ட் ஆகிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 minutes கழித்து பார்த்தோம்னா நல்லாவே அவ்வளோ அழகாக அது கேரட் அல்வா ரெடி ஆகிட்டு எல்லாமே பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு முதற்கொண்டு அவ்வளோ சுகர் எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லாவே இருந்தது கரெக்டாக. நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.